ஒரு பெண் குழந்தைய ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய தம்பதியினர் வந்து ஒரு பக்கத்து வீட்டில் அந்த குழந்தைய பாதுகாப்பாக விட்டுட்டு போயிருக்காங்க. அது யார்கிட்ட? ஒரு பையன்கிட்ட, 15 வயசு பையன்கிட்ட. இந்த காலத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாமல் இவ்வளோ செய்தியை பார்த்துமே ஒரு பெண் பிள்ளையை கொண்டு போய் ஒரு ஆண் பிள்ளைகிட்ட நீ பத்திரமா பார்த்துக்குன்னு சொல்லி விட்டுட்டு போயிருக்காங்க. விட்டுட்டு போயிட்டு சாயந்தரம் வராங்க. அந்த பையன் இப்போ அந்த குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கா. இந்த குழந்தையை நாம் தண்டிக்க முடியுமா? அந்த பையனுக்கு 15 வயசு தான் ஆச்சு. தன்னுடைய குழந்தைய நம்ம பத்திரமா கூட வச்சுக்க முடியாத ஒரு பெண் பிள்ளையை எதுக்காக பெற்றுக்கோணும்? குழந்தைகள் இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஆனால் இந்த குழந்தைய கொண்டு போய் அங்கே விட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷனில் இந்த பையன் வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்க திருப்பி என்ன கேட்பாங்க? நீங்கள் எதுக்கு கொண்டு போய் குழந்தைய அங்கே விட்டுன்னு தானே கேட்பாங்க. இதெல்லாம் எதுக்கு செய்யணும்? இதனால் செய்தியை தினமும் பாருங்கள். பார்த்துட்டு இந்த உலக நடைமுறைகள் என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவனிங்க. பெண் குழந்தைகளை உங்களோட பாதுகாப்பாக பத்திரமா வச்சுருங்க. எதுக்காக கொண்டு போய் அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி தன்னுடைய குழந்தைகளை உங்களோட எங்கே போனாலும் கூட்டிகிட்டு வாங்க. நீங்களே கூட்டிகிட்டு வாங்க. யாரை நம்பி விட்டுட்டு போகாதீங்க தயவு செஞ்சு. அப்புறம் பாலியல் வன்கொடுமை நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக கவனமாக இருங்க. தயவு செஞ்சு குழந்தைங்களுடைய விஷயத்தில் ரொம்ப கவனமாக அக்கறை செலுத்துங்க. பெற்றோர் ஆகிய நீங்கள் வந்து இந்த பெண் குழந்தைகளை தயவு செஞ்சு யாரையும் நம்பி விட்டுட்டு போகாதீங்க. காலம் ரொம்ப மோசமாயிருச்சு. பெண் குழந்தையிலேருந்து வயசான முதியவர் வரைக்கும் யாருக்குமே இங்கே வந்து பாதுகாப்பு கிடையாது. அதனால் கவனமாக வச்சுருங்க.